சூப்பர். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் கடைசியில் என்னைய ஹாட்ஸ்பாட்ல நிற்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் யா, நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் எப்பவுமே ப்ரெஸ் ஆகி நீங்க அதை ரொம்ப அழகாக எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. அண்ட் அகேன் another event, Hotspot 2 ஓட லான்ச் ஈவெண்ட்டுக்கு வருகை தந்திருக்கும் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் அதாவது சர்ப்ரைஸ்ன்னு எனக்கே சொன்னாங்க, ஆனா பாக்குறதுக்கே அவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட்ன்றதே சர்ப்ரைஸ், அதுல மாசா வச்சு நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய விஷ்ணு விஷால் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டார்ஸ் நிறைய ஆர்டிஸ்ட வெளியில கொண்டு வரணும். அதுக்கு ஐ திங்க் you've given a huge support. Thank you so much for that, Vishnu. And yes, முதலாவதாக நான் யாரை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, co-producer சுரேஷ் குமார் அவர்கள் from 7 Warriors Film to share few words, please. அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட மட்டும் லைட் வச்சிருங்க ப்ளீஸ். சார், நீங்க அன்னைக்கு செக் கொடுக்கும் பொழுது எங்களுக்கு லைட்டா கண்ணு கூசுச்சு சார். அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. இல்லைங்க, இது வெரி சர்ப்ரைஸ் தான். ஏன்னா ப்ரெஸ் மீடியா தான். ஸோ ஒரு படம் பண்றது பெரிய கஷ்டம். ரெண்டாவது படம் பண்றோம், அதை எவ்வளவு சீக்கிரமா இங்க நிக்க வைக்கிறாங்கன்னா ப்ரெஸ் மீடியா தான், அவங்களுடைய சப்போர்ட் தான். ரொம்ப நல்லா போச்சு. மறுபடியும் உங்களுக்கு பெரிய நன்றி. அப்புறம் விஷ்ணு விஷால் ப்ரொடக்ஷனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன ஒருத்தர் கேட்டாங்க, இங்க சென்னை போறேன் அப்படின்னாங்க. என்ன பண்ண, ரெண்டாவது படம் பண்ண போறேன்னு. அப்படியான்னாங்க. எப்படின்னு நான் வழக்கம் போல சொல்றது தான். வீணாலே வெற்றி தான். விஜய் சார் மாதிரி, விஜயகாந்த் மாதிரி, அப்புறம் விக்னேஷ் கார்த்திக், அப்புறம் பார்த்தா அப்படியே 2 வி, விஷ்ணு விஷால் விவி. ஸோ பயங்கரமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இந்த மீடியா பிரஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அவ்வளவுதானா சார்? எப்படி அடுத்ததுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much. அடுத்தபடியாக I would like to call upon producer KJB Talkies and KJ Balamani Maraban to share few words, please. அனைவருக்கும் வணக்கம். ஹாட்ஸ்பாட் இன்னைக்கு வரைக்கும் ஓடிடியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து டே 1ல் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் ப்ளஸ் பீப்புள் நீங்கள் தான் அதுக்கு ஒரு உண்மையான மேஜர் ரீசன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ இன்னைக்கு வந்து இந்த படத்தை நம்ம ஹாட்ஸ்பாட் 2 அப்படின்றது ப்ரமோஷன் தான், அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே ஒரு ப்ரமோஷன் பண்ணுறோம். பட் ஹாட்ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. டைரெக்டாக ட்ரெய்லர், அப்புறம் ரொம்ப சட்டிலாக ஒரு பெரிய லெவல் மார்க்கெட்டிங்லாம் இல்லாமல் அப்படிதான் படத்தை ரிலீஸ் பண்ணோம். பட் எங்களுக்கு அப்போ பெரிய மார்க்கெட்டிங்காக இருந்ததே வந்து ப்ரெஸ் பீப்புள் தான். ஸோ நீங்கள் தான் பெரிய சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஓகே, இப்போ சொன்ன மாதிரி அந்த ஈவெண்ட்லேயே, சக்ஸஸ் ஈவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சுரேஷ் நான் வந்து எங்களுக்கு எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். அவர் வந்து ஹாட்ஸ்பாட் 2 அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டருக்கு செக் கொடுத்துட்டாரு. சரி, ஓகே கொடுத்துட்டாரு, நம்ம இது எப்படி அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ டைரக்டர் என்ன பண்ணார், டக்குன்னு இல்லை ப்ரோ நம்ம போயிடலாம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தார். ஓகே, நல்ல ரிசல்ட். படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 5 வாரம் தேட்டரில் போச்சு. ஆல் வீக்கெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போச்சு வீக்கெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ வரைக்கும் ஓடிடிலையும் நல்லாவே போயிட்டு இருக்கு. அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ சரி இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ உண்மையிலே இன்னைக்கு ஹாட்ஸ்பாட் 2 ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு மேஜர் ரீசன் யாருன்னா துரை அவர்கள். துரை தான் வந்து ஒரு புஷ் கொடுத்தாரு. நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். டிஸ்கஸ் பண்றப்போ அவர் ஒரு பூஸ்ட் கொடுத்து இதை பண்ணிடலாம், பண்ணீங்கன்னா நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டைரக்டர் நான் துரை எல்லாம் உட்காந்து பேசுறப்போ அப்புறம் சுரேஷ் நாட்டனா ஒவ்வொரு கால் பேசி அதுக்கு ஒரு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி ஓகே அப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பயே அடுத்த கட்டமா எங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் அவர் துரை கொண்டு வந்தாரு. என்னன்னா விஷ்ணு விஷால் ப்ரோ அவர் வந்துட்டு இத பிரசன்ட் பண்றேன் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடா இருக்காரு. ஹாட்ஸ்பாட் பார்த்தாரு. ஹாட்ஸ்பாட் பார்த்துட்டு அதுல வந்து he liked the மூவி அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து அது ஒரு படம் பண்ணியிருக்கோம். விக்னேஷ் மேல இருக்க கான்ஃபிடன்ஸ், ஓகே அந்த டீம் மேல இருக்க கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரா முன் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் விஷ்ணு ப்ரோ. ஸோ அது எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். இப்போ செகண்ட் படத்தை வந்து டேக் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வர்றப்போ இப்படி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து எங்களுக்கு அவரோட ப்ரொடக்ஷன்ல இருந்து ஒரு சப்போர்ட் பண்றாரு அப்படின்றப்போ இட்ஸ் அ பிக் திங். அண்ட் இது மாதிரி சப்போர்ட்ஸ் நீங்க நிறைய பேருக்கு இன்னும் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் இட். ஸோ அபவுட் ஹாட்ஸ்பாட் 2 இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இங்க இருந்து எப்படி ஆரம்பத்தில் உங்களுக்கு யாருக்கும் தேங்க்ஸ் சொன்னேனோ அதே மாதிரி இங்க இருந்து இந்த படம் அடுத்த கட்டமா போய் சக்சஸ் ஆகிறதுக்கும்
கம்ப்ளீட்டாக உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஹெல்ப், நீங்கள் தான் அதுக்கு காரணமாக இருக்கணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எஸ், அடுத்தபடியாக முக்கியமான ஒரு நபர், அதாவது ஆங்கர்ஸ் ப்ரைட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆங்கராக ஆரம்பிச்சு நிறைய சின்ன சின்ன காமெடி பண்ணி அதுக்கப்புறமா ஷார்ட் ஃபிலிம் எடுத்து டைரக்டரா மாறி, நான் சொல்லும் பொழுது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், பட் த ஜேர்னி இஸ் பீன் சோ பிக். நிறைய விஷயங்கள் பார்த்துருக்காரு. அண்ட் ஐ திங்க் இன்னைக்கு அவரோட சக்சஸ்க்கான ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, எப்பவுமே இல் பி காம் அண்ட் கம்போஸ்ட். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். Oh, you're already here. Thank you. And so, yes, உங்களோட ஒரு வரவேற்போட I would call upon Vignesh to share a few words, please. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாமே பாலாவே பேசிட்டாரு. ஸோ தான் ஹாட்ஸ்பாட் வந்து ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். விஷ்ணு ஷால் ப்ரோ, ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ஸோ தான் ஹாட்ஸ்பாட் ட்ரெய்லரில் அந்த கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் படம் வந்து ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் ப்ரெஸ் நல்லா இருக்குன்னு எழுதுனதுனால தான் தியேட்டர்ல வந்து அது 5 வாரம் ஓடிச்சு. ஸோ அதுக்கு ப்ரெஸ்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதை தாண்டி ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸு. இப்போ ரீசெண்டாக தெலுங்குலையும் ரிலீஸ் ஆயிருந்தது, தெலுங்குலையும் நல்ல ரெஸ்பான்ஸு. ஸோ தெலுங்கு மக்கள் நிறைய பேர் எனக்கு மெசேஜ்லாம் பண்ணிருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அங்கேருந்து ஹாட்ஸ்பாட் 2 பண்ணலாம் அப்படின்னும் போது மறுபடியும் என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அதை தாண்டி இந்த படம் பார்த்துட்டு என்ன ஆச்சுன்றதெல்லாம் விஷ்ணு ஷால் ப்ரோ அவர் சொல்லுவாரு. பட் ஆனா ஒரு இந்த மாதிரி ஒரு போல்டு ஃபிலிமை ட்ரஸ்ட் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு கரேஜ் வேணும். ஸோ அது சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ப்ரோமோ ஷூட் பண்ணும்போதும் எனக்கு வெரி ஸ்வீட், வெரி டவுன் டு அர்த், வெரி ஹம்பிள். ஜென்ரலாகவே நம்ம ஒரு பிம்பத்தோட இருப்போம்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் பழகின ஒருத்தர் கூட ஒர்க் பண்ற ஒரு ஜோன் தான் இருக்கு. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ தட் கம்ஃபர்ட் ப்ரோ. ஸோ ஹாட்ஸ்பாட் 2 பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஹாட்ஸ்பாட் 2 மச் ஆக்சுவலி. நீங்க 1ல வந்து என்னெல்லாம் என்ஜாய் பண்ணீங்களோ, என்னெல்லாம் குவக்கியா இருந்ததோ, அதை விட அதிகமா இருக்கும்னு சொன்னா கொஞ்சம் ஓவரா இருக்கும். பட் ஆனா நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா நீங்க 1 என்ஜாய் பண்ண அளவுக்கு இல்லைன்னா அதை விட அதிகமா 2 கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. மற்றபடி காஸ்டிங் மற்ற விஷயங்கள் எல்லாமே போக போக அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ. அடுத்ததா டீசர் இல்லைன்னா ட்ரெய்லர் லான்ச்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதான் இது இந்த ஹாட்ஸ்பாட் 2 நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் துரை தான். இது எப்படி பண்ணலாம், ஆர்கனைஸ் பண்ணலாம், அந்த ஐடியாஸ் எல்லாமே அவரோட பிரெயின் தான். எப்பவுமே ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஸோ துரை ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. மற்றபடி என்னோட டைரக்ஷன் டீம், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, டெக்னீஷியன்ஸும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வித்வுட் திஸ் மேன் திஸ் ஹாட்ஸ்பாட் 2 wouldn't have been possible அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஐ திங்க் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னா இட் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஸோ அதில் வந்து பீங் அ பிக் ஆக்டர் அண்ட் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா இஸ் அ மேன் வித் ஃபுல் ஆஃப் ஹோப்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு விஷயம் கிடைச்சா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்ணி மேலே வரணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு படங்களுமே நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ உங்க எல்லாரோட கைத்தொடர்ல ஐ கால் அப்பான் தி ஒன்லி ஆக்டர், மல்டி டேலண்டட் விஷ்ணு விஷார்கள் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். வித்வுட் மீ ஹாட்ஸ்பாட் 2 wouldn't have been possible ன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பா it would have been possible. Good content is always possible in any scenario, in any industry. ஸோ அது வந்து நிறைய படங்கள் தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கு. அந்த விதத்தில் ஹாட்ஸ்பாட் 1 அதை ப்ரூவ் பண்ணிச்சு. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி பாசிபிள் டு மேக் குட் சினிமா வித்வுட் எனி நேம்ஸ் அட்டாச் டு இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு விஷயம் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துருந்தேன். அண்ட் பார்த்த உடனே எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. நான் நேராக ஃபோன் எடுத்து கலைக்கு ஃபோன் அடித்தேன், என்னடா படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து பொதுவாக என்னோட திங்கிங் என்னன்னா, சினிமா ஆல்வேஸ் இன்ஃப்ளூயன்சஸ் பீப்புள். அவங்களோட மைண்ட் செட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய டூல் வந்து சினிமா. அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அண்ட் சோஷியல் மீடியா வேர்ல்டில் வந்து ஈஸியாக ரீச் ஆகுது எல்லார்கிட்ட. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கக்கிட்ட வந்து ரீச் ஆகிறதுக்கு உண்டான நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஒரு வைரலாக ரீச் ஆகிடுது. ஸோ இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. நம்ம நல்லது சொல்கிறோமோ இல்லை, இந்த மாதிரி விஷயம் ஏன் இவங்க பண்ணுறாங்க டைரக்டர்ஸு, இப்போ ஒரு ஹிட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு உடனே கோவம் வந்து கலைக்கு ஃபோன் அடித்து நான் பேசினேன். அவன் மச்சான், ஆமாம் மச்சான், எனக்கே ஒரு மாதிரி தாண்டா இருக்கு, எனக்கு ஒன்றும் புரியல, டேய் நீ தாடா படம் பண்ணியிருக்க, உன்னடா புரியல அப்படின்னு. ஆனால் அவன் கதை சொல்லும் போது அப்படி இல்லடா,
அப்போ நீ பேசினேன் டைரக்டர் கிட்ட பேசினேன், ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை படத்தில் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னான். அது எப்படிடா படத்தில் இல்லாத எப்படிடா நீங்கள் ட்ரெய்லரில் காட்டுவீங்க, இப்போ என்ன ட்ரெய்லர் இருக்கோ அதனால படத்தில் வரும் அப்படின்னு சொன்னேன். இல்லை மச்சான் அவன் சொல்கிறான், சரி நம்புவோம் பார்ப்போம் அப்படின்னா. எனக்கு பிடிக்கல மச்சி, இப்படிலாம் பண்ணாதடா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சேன். அதுக்கப்புறம் உங்கள் ப்ரெஸ் மீட்லாம் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக காரசாரமான கான்வர்சேஷன்லாம் நடந்தது, அதுவும் பார்த்தேன். உங்கள் கோவம் எல்லாமே நியாயமாக இருக்குன்னு கூட நினச்சேன். அதுக்கப்புறம் திடீர்னு ரிவ்யூஸ் வரும்போது அதுக்கு முன்னாடி அவர் விக்னேஷ் வந்து பேசின விஷயம், இந்த மாதிரி படம் நல்லா இல்லைன்னா செருப்பால் கூட அடிங்க அப்படின்ட்டு, அதுவும் பார்த்தேன். ஏன்னா இந்த டேரக்டர் இப்படி கான்ஃபிடென்ஸாக இப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சு பேசுகிறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உங்கள் விமர்சனங்கள் பார்த்த உடனே நானே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனேன். பரவாயில்ல, என்ன நம்ம எதுவும் நினச்சோம் ஆனால் வேற எதுவாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வாஸ் வெயிட்டிங் டு வாட்ச் த ஃபில்ம். நான் ஷூட்டில் இருந்தேன், என்னால் தேட்டரில் பார்க்க முடியல. ஓடிடியில் வந்த அன்னைக்கே நான் வந்து இந்த படம் போட்டு பார்த்தேன். அண்ட் எவ்ரி ஸ்டோரி என்ன சொல்ல போறான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டோரியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை கொஞ்சம் யோசிக்க வச்சுது, சர்ப்ரைஸ் பண்ணிச்சு, சிந்திக்க வச்சுது. அண்ட் ஐ ஸ்டார்டட் அப்ரிஷியேட்டிங் த டைரக்டர் ஃபார் ஹிஸ் கட்ஸ். அதான் நான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே பண்ண ப்ரோமோ வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா அது நானா சொன்னது, எனக்கு உங்கள் கட்ஸ் ரொம்ப பிடிச்சது ப்ரோ, அதுதான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இட்ஸ் நாட் ஈஸி டு மேக் அ ஃபில்ம் இன் டுடேஸ் சினாரியோ. அண்ட் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி, இந்த மாதிரி ஒரு டீசர் பண்ணி, ஏன்னா ஒரு விஷயம் வந்து 4 பேருக்கு அட்ராக்ட் ஆகணும்னா அது ஏதோ ஒரு கோட்டிங் தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு உலகத்துல தான் இருக்கும். அந்த கோட்டிங்காக தான் நான் வந்து அந்த ட்ரெய்லரை பார்த்தேன். அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் இட். எஸ்பெஷலி த லாஸ்ட் எபிசோட் வந்து எனக்கு கலையோட எபிசோட் தான் ரொம்பவே பிடிச்சது. ஏன்னா சம்வேர் ஐ ஃபீல் தட் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வந்து குழந்தைகள் வந்து அவங்களோட இன்னோசென்ஸை வந்து லூஸ் பண்ணிடுறாங்க சீக்கிரமா. அண்ட் அதுக்கு நம்மளும் ஒரு காரணமா இருக்கும். அஸ் பேரண்ட்ஸ் வி ஷுட் பி கேர்ஃபுல் டு லெட் தெம் என்ஜாய் தட் இன்னோசென்ஸ். அது பார்த்துட்டு நான் ரொம்ப யோசிச்சேன், என் பையனுக்கு வந்து கண்டிப்பா நான் இந்த மாதிரி எக்ஸ்போஷர் கொடுக்க கூடாது, அவனை நான் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி அந்த இன்னோசென்ஸ் அவன் என்ஜாய் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த ஃபீலிங் வந்து எனக்கு வந்த உடனே ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. அன்னைக்கு நைட்டே வந்து டைரக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஐ திங்க் ஐ ஃபினிஷ் வாட்சிங் த மூவி அரௌண்ட் 2:33 நினைக்கிறேன் இந்த நைட். அப்பயே பேசணும்னு சொல்லி நம்பர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கல. துரைக்கு வந்து மெசேஜ் போட்டு வச்சிருந்தேன், துரை எனக்கு வந்து நம்பர் அனுப்புங்க, டைரக்டர் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐ திங்க் ஐ ஸ்போக் டு த டைரக்டர். ஐ ரியலி genuinely from my heart I wished him, and I told him I wish more such cinema is made, and I told him thank you for also teaching me that don't judge a book by its cover. அது வந்து நம்ம எல்லாரும் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறோம் எல்லாரையும். ஒவ்வொருத்தர் பின்னாடி என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது வந்து என்ன மறுபடியும் வந்து புரிய வச்சிங்க இந்த படம் மூலியமா. அண்ட் நீங்க சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நான் அப்ரிஷியேட் பண்ணேன். அண்ட் ஐ டோல்ட் ஹிம் லெட்ஸ் மீட் பண்ணும்போது துரை வந்து என்கிட்ட சொன்னாரு, டைரக்டர் இந்த மாதிரி அடுத்து பிளான் பண்றாரு அப்படின்னும் போது ஐ ஆஸ்க்ட் ஹிம் என்ன வச்சிருக்கீங்க, சரி இதுக்கு மேல என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது. அண்ட் தென் ஹி நரேட்டட் த என்டையர் ஸ்கிரிப்ட் டு மீ. எனக்கு ரொம்ப பிடிச்சது. மறுபடியும் எவ்ரி ஸ்டோரி வாஸ் வெரி யூனிக். திருப்பி அவர் சொல்ல வர விஷயங்கள் வந்து நல்லா இருந்தது. என்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது வந்து திருப்பி எல்லாருக்கும் அப்ளை ஆகும், எல்லாரும் யோசிப்பாங்க. என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து அந்த லாஸ்ட் கதை, அதை நீங்க எல்லாரும் பாருங்க, அது ஏங்கிறது உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் தட் வாஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் இன் த செகண்ட் பார்ட். ஆல் ஸ்டோரிஸ் ஆர் குட், பட் என்னோட பர்சனல் ஃபேவரட் அந்த 4th ஸ்கிரிப்ட். அது ஏங்கிறது வென் யூ வாட்ச் ப்ராபப்ளி அது சின்ன ஒரு டிபேட்டாக கூட ஆகும் அந்த ஒரு டாபிக் மேலே வரும்போது. பட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அண்ட் தென் வி டிஸ்கஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. துரை கிட்ட நான் பேசும்போது துரை சொன்னாரு, இல்லை தேர் இன்ட்ரெஸ்டட், வில் கொலாபரேட், ப்ரெசென்ட் பண்ணலாம் கதையை அப்படின்ட்டு. நான் தாராளமாக பண்ணலாம் துரை, ஐ வில் பி ரியலி ஹாப்பி டு டூ இட். ஸோ விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் நான் இப்போ ஒரு சீரியஸாகவே ஒரு ப்ரொடியூசராக மாறிடலான்னு முடிவே பண்ணிட்டேன். அதோட ஃபர்ஸ்ட் முயற்சி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் 2. ஏன்னா ஐ திங்க் கிரியேட்டிவ்லி என்னோட 15 years ஜேர்னிக்கு அப்புறம் ஐ திங்க் கிரியேட்டிவ்லி என்கிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கு. ஐ எம் ஏபிள் டு ஜட்ஜ், அண்ட் ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சினிமா. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எனக்கு ஓரளவுக்கு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட இனிமேல் நிறைய படங்கள் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், நிறைய கான்டென்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நான் ஃபுல் ஃபிளெஜாக டிசைடே பண்ணிட்டேன். அண்ட் அந்த விதத்தில் என்னோட பிரதரோட ஃபிலிம் ஓஹோ என் தென் பேபி, அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸை லான்ச் பண்ணுறேன், நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். டைரக்டர் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணுறாரு, அவரோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் அசோசியேட் ஆகிருக்கிறாங்க. என்னோட ஃபியூச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் ஒன்று இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஹாவ் அ குட் லைன் அப் ஆஃப் ஃபிலிம்ஸ். காட்ஸ் கிரேஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு லாஸ்ட் 2 years,
பட் சாலிட் லைனப் வச்சிருக்கிறேன் என்னோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில். நிறைய அகெயின் நியூ டேலண்டோட ஒர்க் பண்ணுறேன். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் பிகாஸ் ஐ நோ ஃபார் அ ஃபேக்ட் அண்ட் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நல்ல படங்களை என்றைக்குமே அது மீடியா இருக்கட்டும், ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஆடியன்ஸாக இருக்கட்டும் என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. நான் இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசராக இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன். ஸ்ட்ராங்காக இனிமேல் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா அதுக்கு எங்கேயோ முக்கியமான காரணம் ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஒரு ஆக்டராகவும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் இப்போ ஒரு ப்ரொடியூசராக ஃபுல் ஃப்ளெஜ் ப்ரொடியூசராகவும் சப்போர்ட் பண்ணுங்க. I am looking forward to Hotspot 2 and presenting more such films. And விக்னேஷ் கார்த்திக் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட கட்ஸ் தான். ஒரு சின்ன நக்கல் இருக்கு அவர்கிட்ட. நான் அவரோட இந்த ப்ரோமோ நடிக்கும் போதே வந்து அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ கொஞ்சம் நக்கலான ஆள் தான் நீங்க, ஆனால் ஐ லைக் இட், ஐ லைக் யூர் கான்ஃபிடென்ஸ், இப்படிதான் நீங்க இருக்கணும் அப்படின்னு. சார் சார் ஏதாவது தப்பா பேசுறேன்னாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்படித்தான் இருக்கணும், ரொம்ப அமங்கி ரொம்ப அடங்கி போனாலும் இந்த உலகம் நம்மளை மதிக்காது அப்படின்னு சொன்னேன். ஸோ யூனோ ஐ ரியலி லைக் தட் ஆட்டிடியூட் ஆஃப் ஹிஸ் அண்ட் யூல் see that in all his films நினைக்கிறேன். அண்ட் ப்ரொடியூசர் பாலா சார் அண்ட் சுரேஷ் சார் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் வந்து சப்போர்ட் பண்ணி அவருக்கு பண்ணாங்க. ஸோ ஐ தாட் ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து சப்போர்ட் பண்ணும்போது பீப்புள் லைக் மீ ஹூ கேன் அஃபோர்ட் டு பி அ பார்ட் ஆஃப் சச் மூவிஸ் அண்ட் such scripts should also come forward to support. And so whatever support I can give from my side, from my production, I will always be there for such films. And I want to thank Durai here. So Durai D company வச்சிருக்கிறாரு. ஸோ துரையும் நானும் சேர்ந்து தான் இப்போ எல்லா படங்களும் பண்ணுறோம். ஏன்னா ப்ரொடக்ஷன் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். So I requested Durai to come on board since I want to expand my production. We're collaborating with a lot of studios and we are coming up with a lot of content in future. And my main right person is Durai in that aspect. So thank you, Durai, and thank you everyone. Ellarum inga vandinga, romba thanks, and please continue the support and love that you give for good films. Thank you so much. Thank you so much, Vishnu. I request you to stay back, please. We've got a group photo session. But thank you. Our sonna madhira as an actor, neriya love and support கொடுத்திருக்கீங்க. Again, as a production-ஆ இறங்கியிருக்காரு விஷ்ணு விஷால் அவர்கள். So அதுக்கும் உங்களோட love and support எப்பவுமே தொடர்ந்து கொடுக்கணும். And of course, Hotspot 2 ஒன்னே வந்து மக்களாகிய நீங்க தாண்டி பிரஸ் மீடியா தான் அதை வேற லெவல்ல வைப் பண்ணிருக்கீங்க. ஸோ Hotspot 2க்கும் அந்த சப்போர்ட் நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். And I also request Durai அவர்கள் onto the stage. நாங்கள் இல்லை. ஸோ அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டோட அப்படியே உங்களோட கேள்விகளை கேட்கலாம். அவங்கள ஹாட்ஸ்பாட்ல போடாம இருந்தா சரி. விஷ்ணு சார் ரைட், இங்க ரைட் 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 ரைட்ல இங்க 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 ரைட் 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 இல்ல இங்க கேக்குறாங்க. ஒரு நிமிஷம் மைக்கில் ஓகே மைக்ல டைரக்டர் ஒரு குஸ்மு பிடிச்ச ஆளு சரிங்களா. ஃபர்ஸ்ட்லயே வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த ட்ரைலர்லயே. அதுக்கப்புறம் அவரோட கான்பிடென்ட்ல நின்னார், ஒரு இடத்துல நின்னார், அதுலயே வந்தாரு. இப்ப நீங்க வந்து செகண்ட் பார்ட் பண்றீங்க. அதுல வந்து செகண்ட் பார்ட்ல ப்ரோமோல என்ன சொல்லிருக்கீங்கன்னா செகண்ட் பார்ட் எடுத்து எதுவுமே ஓடாதுன்னு சொல்லிருக்கீங்க. மாதா கையில வச்சுக்கீங்க, ஏன்? இல்ல இல்ல அதான் நான் அந்த டயலாக் நான் தான் ஆட் பண்ண சொன்னேன். அதான் சொன்னேன் இப்போ தப்பா ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் என்னன்னா சார், பார்ட் 2ங்கிறது இன்னைக்கு நானே 2 படம் பண்ண போறேன். பார்ட் 2 ஃபியூச்சர்ல உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். பார்ட் 2 வந்து ஒரு ரீகலெக்ஷன் வேல்யூ நல்லா இருக்கு சார். ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸை வந்து நம்ம தியேட்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ரீகலெக்ஷன் வேல்யூ தேவைப்படுது. இல்லைன்னா 4 வாரத்தில் ஓடிடியில் வந்துடும், நாங்கள் ஓடிடியில் பார்த்துக்கிறோம் ஒரு மூட்ல இருக்கிறாங்க. அப்போ அந்த ரீகலெக்ஷன் வேல்யூக்காக அந்த சேம் டைட்டில்ஸோட போகும்போது அவங்களோட எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் கூடுது. அண்ட் அது சம்டைம்ஸ் அந்த பக்கமும் போகுது. எல்லா படங்களும் இல்லை, சில படங்கள் ஓடி இருக்கு. பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அந்த டைட்டிலுக்காக நம்ம கதை பண்ணக்கூடாது, கதை பண்ணிட்டு அந்த டைட்டில் வச்சுக்கணும். இதுதான் சார் விஷயம். அந்த விதத்துல இவர் வந்து ஆல்ரெடி கதை பண்ணியிருந்தாரு. நானும் பாத்தீங்கன்னா என்னோட 2 டைரக்டர்ஸ் உட்காந்து எழுதிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் வச்சு தேர் ரைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் பார்ட் 2 கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் நான் பண்ற ஃபியூச்சர்ல பார்ட் 2 சாட்டிஸ்ஃபை கண்டிப்பா பண்ணுங்கிறது நான் நம்புறேன். விஷ்ணு விஷால் ப்ரொடக்ஷன்ல இப்ப நீங்க படம் பண்ண போறாங்க. அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு என்னன்னா இப்ப நீங்க அந்த அந்த சீன்ல என்ன வர்றீங்கன்னா கட்டா குஸ்தியில இருக்கிற மாதிரி கெட்டப்ல வர்றீங்க. ஏன் உள்ள
கட்டா குஸ்தியில இருக்கிற மாதிரி அந்த கெட்டப்ல நீங்க ஒருவேளை நீங்க வந்து படத்துல நடிக்கிறீங்களா? இல்ல அது நான் வந்து இந்த படத்துல நடிக்கல, அதை கிளியர் பண்ணிடுறேன். மேடமும் அதை கேட்டாங்க. நான் நடிக்கல இதுல. ஐ எம் ஒன்லி பிரசன்டிங் த ஃபில்ம். எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் பேக் டு பேக் இருக்கு. ஸோ வென் ஹி அப்ரோச் இட் வாஸ், நான் அப்புறம் பேசினதே வந்து ப்ரெசென்ட் பண்ணலாங்கிறது தான். எனக்கு வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை வருது. ஏன்னா சில கான்டென்ட்லாம் பார்க்கும்போது இதை நம்ம பண்ணால் நல்லா இருக்கும், என்னோட ஜட்ஜ்மெண்ட் மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஸோ நான் துரை கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டே இருங்க துரை, எது வந்து நல்லா இருக்கும் நான் பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் நிறைய கதைகள் கேட்குறோம். சில படங்கள் முடிச்சுட்டு கூட பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ ப்ரெசென்ட் பண்றதுக்காக ஷூட் பண்ணி. இது வந்து கதை ரீதியாவே எனக்கு வந்து அந்த படம் பார்த்து ரொம்ப பிடிச்சது. ஸோ நான் துரை கிட்ட சொல்லும் போது துரை சொன்னா எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் தான், ரொம்ப நாள் தெரியும், நான் பேசுறேன்னு பேசும்போது அப்படிதான் இது ஆச்சு. நான் இதுல நடிக்கிறதுக்கு ஐடியா இல்லை எனக்கு, பட் விக்னேஷோட படம் பண்ணும் எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அண்ட் அது நாங்கள் டிஸ்கஸும் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி நான் அவரோட நடிக்கும் போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. ஒரு சின்ன கட்ஸ் இருக்கு அவர்கிட்ட. அவர் ஒரு ஐடியா லைனா சொல்லியிருக்கிறாரு, ஃபியூச்சர்ல வி வாண்ட் டு கொலாபரேட் அப்படிங்கிறது ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் நான் இருக்கிறேன். எல்லாரும் டேரக்டர்கிட்டையும் நீங்க கதை கேட்கும்போது இப்படிதான் கேட்பீங்களா? இல்ல அப்படிலாம் இல்லை சார், இப்படிலாம் கேட்க மாட்டேன். நான் ரொம்ப பொறுமையா உட்காந்து ரொம்ப டைம் எடுத்து ஆஃபீஸ்ல we spend hours and hours for script narration. Sometimes இல்ல அது வந்து ப்ரொடியூசர், அவர் தான் ப்ரொடியூசர், நான் பிரசன்ட் மட்டும் தான் பண்றேன். ஸோ அதனால மிரட்டேன், அதான் பிரச்சனை கிடையாது. டைரக்டர் சொல்லுங்க, நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஹாட் ஸ்பாட் முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்சது தக்காளி சட்னி தான், பயங்கரமா இருந்தது. தேங்க்யூ. So, இதுல எந்த வெரைட்டியான சட்னி வரும்? அது நீங்க பாருங்களேன், இப்பவே சொல்லிட்டேன்னா ரிவீல் ஆயிரும். ஆனா அதான் நீங்க ஒன்ல உங்களுக்கு என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் இருந்ததோ அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் இதுலயும் இருக்கும். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி பேசும். ஒன்னு ஜாலியா இருக்கும், ஒன்னு சீரியஸா இருக்கும், ஒன்னு யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த சோன்ல இருக்கும் தான். இதுல இன்னொரு ஆஸ்பெக்டும் டச் பண்ணியிருக்காரு சார். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபெமினிசம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். இதுல அதர் சைட் லைட்டா டச் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். நான் கேட்கும் போது எனக்கு அந்த அதர் சைட் தெரிஞ்சது. இதுல பரவாயில்ல, விஷ்ணு சாரோட ப்ரொடக்ஷன்ல உங்களுக்கு வந்து மேடையில ஆடியோ லான்ச் நம்ம ஹாட் ஸ்பாட்ல ஒரு செக் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நைட்ல ஒரு கதையும் ரெடி ஆயிடுச்சு, ஒரு படம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையா? ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையாவா? இது படத்துல பதில் சொல்றேன்னா டூல ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்க படம் போது சொன்னீங்க படம் நல்லா இல்லைன்னா செருப்பால அடிங்கன்ட்டு, சரிங்களா? அவர் கையோட செருப்பு எடுத்து வந்துட்டாரு. நெக்ஸ்ட் நடந்தா என்னவா இருக்கும்? அடிச்சிருவாரு அந்த செருப்பால. அதான் செருப்பை காட்டுறாருல. இல்ல நான் அடிக்கிறது தாண்டி இன்னைக்கு மக்கள் அடிக்கிறது ரெடியா இருக்காங்க படம் நல்லா இல்லைன்னா. அதனால அதான் நான் டைலாகா சொல்றேன், மக்கள் செருப்பால் அடிச்சு கூடாது, மட்டும் மைண்ட்ல வச்சு படம் பண்ணுங்க. எல்லாரும் அப்படிதான் பண்ண வேண்டியதா இருக்கு இன்னைக்கு. அது பண்ணாதான் நல்ல படம் பண்ண முடியுது. விஷ்ணு ஹியர். சொல்லுங்க சார். புரியல சார். யூனிவர்ஸ் இந்த யூனிவர்சல் சொல்லுவாங்கல்ல, உள்ள படத்திலே அப்படியே கண்டினியூவா அதே பேட்டர்ன்ல பண்ண போறீங்களா? இல்ல சார், ஹாட்ஸ்பாட் 1ல 4 கதை இருந்தது. அது போக இந்த டைரக்டர் ப்ரொடியூசர் மற்றும் ஒரு எக்ஸ்ட்ரா கதையா இருந்தது. 2ல வந்து 4, 5, 6 அப்படின்றது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அது சீக்குவல் கிடையாது, எல்லாமே புது கதைகள் தான். ஆனா அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் ஆங்கிள் மட்டும் சீக்குவலா இருக்கும் சார். சோ அது ஒரு யூனிவர்ஸ் மாதிரி. இல்ல இப்ப இதுக்கு அப்புறமும் பண்றதும் அதே பேட்டர்ன்ல தான் பண்ணுவீங்களான்னு, உங்க பேட்டர்னா இதுதான் அப்படிங்கிறது. அது சஸ்பென்ஸ் சார். இல்ல ஹாட்ஸ்பாட் மட்டும் இந்த பேட்டர்ன். ஹாட்ஸ்பாட் எனக்கு தெரிஞ்சு அது 3, 4, 5 பண்ணலாம் சார். ஏன்னா இன்னைக்கு சொசைட்டில அவ்வளவு விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு. இது ஒரு அதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மா வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு மத்த கதைகள்லாம் அவர் வச்சிருக்காரு. நான் கேட்டேன் ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்ட்ஸ், ரொம்ப புதுசா இருந்தது எனக்கு அதுவும். ஸோ வேற கதை வச்சிருக்காரு. பட் மேபி ஹாட்ஸ்பாட் இந்த ஸ்டைல்ல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் தோணும். விஷ்ணு விஷால் இங்க விஷ்ணு இங்க இருக்கேன். இதுல யாரெல்லாம் நடிக்க போறாங்க? இல்ல அது ஒவ்வொருத்தரா நாங்க ரிவீல் பண்ணுவோம் மேம். ஆமா, இப்போதைக்கு வெறும் 2 அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் சார். விஷ்ணு நிறைய படம் லைனப் இருக்கு உங்களுக்கு, ப்ரொடக்ஷனும் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. விஷ்ணு விஷால் ஆக்டர் விஷ்ணு விஷால் கஷ்டமா இருக்கா இல்ல ப்ரொடியூசர் விஷ்ணு விஷால் கஷ்டமானதா? ஏன்னா நடிக்கிறது ஒரு படமே 1 வருஷம் எடுத்துக்குது டைம். ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு சார்? ரெண்டுமே கஷ்டம் தான் சார். ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் பாத்தீங்கன்னா அதோட கஷ்டங்கள் அது சார்ந்து இருக்கும். அண்ட் ரெண்டுமே சேரும்போது அதோட பேர்டன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி.
பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சார் 2 வருஷமா நான் வெளியே ப்ரொடக்ஷன்ல பண்ணும்போது எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா நான் சொந்தமா ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரே வருஷத்துல 2 படம் கொண்டு வந்தேன். FIR, கட்டா குஸ்தி ரெண்டுமே எனக்கு ஒரே வருஷத்துல வரும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ இந்த டிலே வந்து அதை அவாய்ட் பண்ணி நம்ம சில விஷயங்கள் நம்ம நினைக்கிற விஷயங்கள் நம்மளே பண்ணிடலாங்கிறது அது ஒரு ப்ரொடக்ஷன்ல எனக்கு கிடைக்கிற ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு இருக்கும்போது ஐ திங்க் ஐ கேன் டூ பெட்டர் ஜாப்ன்றது எனக்கு தோணுது. தட் இஸ் வை இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனை வந்து ஃபுல் ஃபிளெஜா பண்ணலாங்கிறது நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால ப்ரொடக்ஷன் டீம் எக்ஸ்பேண்ட் பண்ணேன். ஏன்னா ப்ரொடக்ஷனுங்கிறது வெறும் நான் ஒருத்தரை மட்டும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பக்கா டீம் வேணும் சார். ஒரு 20 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் ஒர்க் பண்றாங்க என் கூட. அப்போதான் ஒரு 3-4 ப்ராஜெக்ட் சைமல்டேனியஸா நம்மளால பண்ண முடியும். ஸோ 2 கஷ்டங்கள் ரெண்டுத்துலயும் கஷ்டம் இருக்கு. அதுக்கு உண்டான பெனிஃபிட்டும் இருக்கு, அதுக்கு உண்டான லாஸும் இருக்கு. So, but I am enjoying this role of being producer and hero, sir. Here, ஆக்சுவலி உங்க கட்டா குஸ்தியும் சரி ஹாட்ஸ்பாட்டும் சரி கொஞ்சம் சைலண்டாவே வந்து ஃபெமினிசம் நல்லாவே பேசிச்சு. ஈவன் ஹாட்ஸ்பாட் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுச்சு. ஆனா இங்க 2 விதமான ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒன்னு ஃபெமினிசம் பேசினா அப்ளாஸ் அண்ட் அப்ரிசியேஷன் வர கேங், இன்னொரு கேங் டோட்டலாவே வந்து ஃபெமினிசம் பேசாதீங்க, பேசுனா எதிர்ப்போம், அதை விட முக்கியமா எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க பெண்கள், என்ன ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க ஃபெமினிசம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஈவன் ஹாட்ஸ்பாட்டை பத்தி நாங்க பேசும்போதே எங்க சைட்ல ஒரு 2 பிரிவா தான் பேசணும். ஒரு செட் வந்து ஃபெமினிசம் பேசாத, நல்லா தானே இருக்கீங்க, சுதந்திரமா தானே இருக்கீங்கன்னு வந்துச்சு. ஸோ இப்போ ஹாட்ஸ்பாட் 2 நீங்க கொண்டு வந்துட்டீங்க. நீங்க இந்த மாதிரியான நெகட்டிவ் அல்லது எதிர்மறை ஃபெமினிசம் பேசாதீங்கிற மாதிரியான கருத்துக்களை சந்திச்சீங்களா 2 பேருமே? ஏன்னா அவரும் வந்து கட்டா குஸ்தியில ஃபெமினிசம் பேசியிருப்பாரு. ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல 2 விதமான இது இருக்காங்க செக்ஷன். அது வந்து நீங்க பிரஸ் அண்ட் மீடியால சொல்றீங்களா இல்ல ஆடியன்ஸ் மத்தியில சொல்றீங்க? ரெண்டு இடத்துல இருக்கிறேன். அதாவது நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறேன். என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் இருக்காங்க, ஈவன் மீடியா சைட்லயுமே பேசுனாங்க. ஸோ இதை நான் கேட்க, உங்களுக்கு அந்த மாதிரியான வந்துச்சா? நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? ஒரு விஷயத்தோட போது அதோட பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. பேலன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா இன்னொரு விஷயத்த எக்ஸ்ட்ரீம் பண்ணாதான் அதுக்கப்புறம் அது பேலன்ஸ்ல வந்து நிற்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன் வி ஹாவ் டு கீப் டாக்கிங் அபவுட் இட், வி ஹாவ் டு கீப் ஷோயிங் இட். அது சில பேருக்கு போய் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதை தொடர்ந்து பண்ணும்போது தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேலன்ஸ்ன்னு ஒன்று வரும். ஸோ ஐ திங்க் இது ஒரு பேலன்சிங் டைம் தான் இது ஃபார் விமென் டு அதே மாதிரி ஃப்ரீடம்ங்கிறது ஃபெமினிசம் அது கிடையாது. அக்கார்டிங் டு மீ freedom feminism is completely different. It's equality. Equality is not freedom. Equality is restricting each other also. So for me that is feminism, and being equal in good, bad and ugly, அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு feminism. But unfortunately there's a lot of disparity, and such movies only through these movies we want to talk about that disparity. அது கம்மி பண்ணணுங்கிறதுனா நாங்க சொல்ல வரோம். எனக்கு ஒரே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குங்க. சில ரிவ்யூஸ், நான் ரிவ்யூஸ் நிறைய படிப்பேன், நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், எல்லா படங்களோட ரிவ்யூஸ் படிப்பேன். சில பேர் ஒரே ஒரு கிரைட்டீரியா வச்சு ரிவ்யூஸ் பண்றாங்க, அது மட்டும் தான் எனக்கு இடிக்குது. ஒரு படம் ஃபெமினிசம் பேசிச்சுன்னா அது நல்ல படம், அது பேசலைன்னா வேற பக்கம் சாஞ்சிச்சுன்னா லைட்டா அது படம் சரி படம், ஐ மீன் நல்ல படம் கிடையாது, இட்ஸ் அ ராங் ஃபில்ம்னு சொல்லிடுறாங்க. That is something that is hurting me, because why are you just judging a film based on one aspect? There are some reviewers who only judge a film based on that one aspect. That is my only problem. And in regards to audience, I think there is always going to be discussion, positive and negative. We as filmmakers, we as creative people, we should always take both and try to do our best. That's it. விஷ்ணு சார் அவர் பதில் சொல்லணும். இல்ல நான் கிட்டத்தட்ட அவர் சொல்லிட்டாரு. அதான் இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஃபெமினிசம், காஸ்ட், சூப்பர் ஸ்டிஷன், இது எதை பத்தி பேசினாலுமே கண்டிப்பா டிவைடட் டாக் இருக்கதான் செய்யும். பட் நம்ம கான்சைன்ஸ்க்கு எது சரின்னு தெரியுதோ அதை முடிஞ்ச அளவுக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம பிரசன்ட் பண்ண ட்ரை பண்றோம். அது டாக் வந்ததுன்னா அது நம்ம என்ன பண்ணாலுமே வரதான் செய்யும். ஸோ அது ஓகே தான். விஷ்ணுசால்ஜி சார், நீங்க வந்து விக்னேஷ் கார்த்திக்கு மட்டும்தான் கதவை திறந்து வச்சிருக்கீங்களா, இல்ல புதுசா வரக்கூடிய டைரக்டர்ஸ்க்கு திறக்கிறீங்களா? எல்லாருக்கும் அந்த மாதிரி கூட எல்லாருக்கும் சார், எல்லாருக்கும் கண்டிப்பா வந்து we are looking forward to produce more films. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்னொரு ப்ரொடியூசரா தொடர்ந்து வந்து கண்டென்ட் கொடுக்கணும். ஒரு ப்ரொடியூசர் தொடர்ந்து நல்ல கண்டென்ட் கொடுத்தாதான் அடுத்தது கொலாபரேஷன்ஸ்க்கு வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ என்னோட ஃபோக்கஸ் இப்போதைக்கு நான், என் தம்பி படங்கள்,
அது மட்டும் நெக்ஸ்ட் 3-4 ஃபிலிம்ஸ் பேக் டு பேக் நான் கரெக்டாக நான் கொடுத்துட்டேன்னா இப்போ இதை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய படம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ கரெக்டான பட்ஜெட்ஸில் கரெக்டான ஆர்டிஸ்ட் வச்சு கரெக்டான கான்டென்ட் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. ஸோ நிறைய பேருக்கு அது ஓப்பன் தான் சார். துரை வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி கதைகள் கேட்டுட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி யார் அப்ரோச் பண்ணாலும் மீட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே போல் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய நீங்க வந்த படமே கபடியில இருந்தா ஸ்டார்ட் பண்ணீங்க, அப்புறம் கிரிக்கெட். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா விக்னேஷ் போகத் வந்து இதுவாயிருக்காங்க. அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்தா எடுப்பீங்களா? அதான் சார், ஸ்போர்ட்ஸ் படங்கள் என்னைக்குமே எனக்கு ஒரு ஆசை இருக்கு. பட் என்ன சார், தொடர்ந்து பண்ணாலும் நான் அதனால தான் இந்த வாட்டி சிசிஎலும் ஆடல. என்னன்னா எல்லாரும் திருப்பி எனக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனாவே பாக்குறாங்க. நான் சினிமாக்கு வந்துட்டேன், அதை விட்டேன். அது ஓகே, உள்ள இருக்கு, நம்ம கூட இருக்கு. பட் ஐ வாண்ட் டு கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டை மாத்தணும். ஐ எம் நவ் அன் ஆக்டர் அண்ட் நவ் ஐ எம் ப்ரொடியூசர். ஸோ அந்த மைண்ட் செட்ல இருக்கணுங்கிறது. மேபி ஐ மைட் நாட் டூ ஸ்போர்ட்ஸ் டூ ஆஃபன் அட் த மொமெண்ட். ஃபியூச்சர்ல கண்டிப்பா எனக்கு நல்ல கதைகள் வரும்போது கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் திருப்பி தொடுவேன். விக்னேஷ் இங்க பாருங்க, விஷ்ணு இங்க பாருங்க. சார், இந்த கூட்டணியில சேருவதற்கு எந்த விஷயம் உங்களுக்கு தூண்டுகோலா இருந்துச்சு? இல்ல சார், எனக்கு நான் சொன்ன மாதிரி அவரோட அந்த ஃபர்ஸ்ட் கதையோட பிரசன்டேஷன் தான் சார். ஏன்னா அண்ட் அவரோட கட்ஸ் தான் சார். உண்மையா சொல்லணும்னா அந்த பிரஸ் மீட்ல அவர் சொன்னார்ல, இந்த படம் பிடிக்கல செருப்பால் அடிக்கன்னாரு. அந்த கட்ஸ் தான் எனக்கு பிடிச்சது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சினிமா வேர்ல்ட்ல கொஞ்சம் கட்ஸியா இருக்கணும் சார். அந்த கட்ஸ் வந்து என்ன அட்ராக்ட் பண்ணிச்சு. சரி, அப்படி என்ன பண்ணிருக்க போறான்னு பார்க்கும்போது நான் சர்ப்ரைஸ் ஆனேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும், நீங்க எல்லாரும் பார்த்துட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்க. அது மீறியும் நான் சர்ப்ரைஸ் ஆனேன். ஸோ எனக்கு அந்த விஷயம் தான் ஓகே, நம்ம விக்னேஷ் கிட்ட ஒரு நல்ல டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சேன் சார். விக்னேஷ் ப்ரோ, ஜென்ரலாவே படத்துக்கு டைட்டில் பாத்தீங்கன்னா பார்ட் 2னா ஜஸ்ட் 2 தான் வச்சிருப்பாங்க. நீங்க வந்து டைட்டில்லே டூ மச் அப்படி வச்சிருக்கீங்க. ரசிகர்கள் பார்த்துட்டு டூ மச் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி கணிச்சிட்டு வச்சிருக்கீங்க. இல்ல 2ன்னு சிம்பிளா வைக்க வேணாம். ஜிகர்தண்டா வந்து XXL வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வெறும்னே 2ன்னு வைக்காம இன்ட்ரெஸ்டிங்கா என்ன வைக்கலாம் அப்படின்ற தாட்ஸ் வந்துட்டு இருந்தது. நீங்க ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ டூ மச்சா இருக்குமோ அப்படிங்க ஃபீல் பண்ணி வச்சிருக்கீங்க. 2 மச்சா இருக்கும் தான் நினைக்கிறேன். அது நீங்க பார்த்துட்டு 3 மச்சா இருக்கா 4 மச்சா இருக்கா நீங்க போன வாட்டி அவ்வளோ இருக்காதுன்னு நினைச்சாரு, ரொம்ப டூ மச் ஆயிடுச்சு. இந்த வாட்டி அவரே சொல்லிட்டாரு டூ மச்சா இருக்குமோ பாத்துக்கோங்க. ஓகே மச்சி. விஷ்ணு சார், சார் இங்க தமிழ் சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்ல வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ப்ரொடியூசர்ஸ் வந்து நடிகர் சங்கத்தை குறை சொல்றதும், நடிகர் சங்கம் வந்து ப்ரொடியூசர்ஸை குறை சொல்றது, இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அஸ் அ நடிகராகவும் ப்ரொடியூசராகவும் நீங்க இருக்கிறப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி நீங்க பாக்குறீங்க? ரெண்டுமே நானா இருக்கிறதுனால எனக்கு ப்ராப்ளம் கம்மி. அதனால தான் நான் ப்ரொடியூஸே பண்ணலாம்னு டிசைட் பண்ணேன். பட் சார், ஆன் அ பாசிட்டிவ் நோட் என்னன்னா சார், சினிமா இஸ் கோயிங் த்ரூ சேஞ்சுங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ நான் வர்ற டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபர்ஸ்ட் படம் மட்டும் தான் சார் நான் ரீல்ல பண்ணேன். அந்த ரீல் ஓடும் போது அந்த ஒரு 48 ஃப்ரேம்ஸ் ஓடும் போது ஒரு சவுண்ட் வரும் சார். அந்த ப்ரெஷர் ஆஸ் அன் ஆக்டர் ஃபர்ஸ்ட் படத்துலயே நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். அதோட அந்த எராவே முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஃபிலிம்ல இருந்து நான் டிஜிட்டலுக்கு மாறினேன். நம்ம டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங்கா மாறிடுச்சு. நானும் டிஜிட்டல் படங்கள், டிஜிட்டல் கேமரால தான் நடிக்க ஆரம்பிச்சேன். அந்த சேஞ்சை வந்து வி ஹேட் டு அக்செப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். ஏன்னா ஃபில்ம் மேக்கிங் மாறிடுச்சாங்க. இப்போ ஒரு டைரக்டர் வந்து ஒரு இடத்துல ஒரு டேக் தான் போவார்னா இப்போ வந்து வேற ஆங்கிள் அதே விஷயம் எடுக்கிறாங்க. அது வி ஹேட் டு அடாப்ட் இமீடியட்லி. லக்கிலி நான் 1 ஃபில்ம் ஓல்டு தான். ஸோ என்னால் ஈஸியாக அடாப்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோட வேவ் வந்தது. இந்த ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோட வேவ் வரும்போது எந்த டைரக்டரும் எந்த அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்கிற ஒரு விஷயம் வந்தது. அப்போ ஒரு வேவ் வரும்போது பாத்தீங்கன்னா அகெயின் ஐ ஹேட் டு அடாப்ட். திடீர்னு பாத்தீங்கன்னா என் லெவலோட படங்கள் நடக்கல. ஐதர் கம்மி பட்ஜெட்ல நடந்தது, ஏன்னா ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்துட்டாங்க, ஆர் பெரிய லெவல் நடந்தது. அப்போ திருப்பி வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஸ்மால் பட்ஜெட் குள்ள போனேன். முண்டாசுப்பட்டி, இன்டர்நெட் நாளை திருப்பி பாத்தீங்கன்னா அதை அடாப்ட் பண்ணேன். ஸோ இந்த அடாப்டிங்கிற ஒரு விஷயம் வந்து வி ஹாவ் டு கீப் டூயிங் இன் சினிமா இன் த வேர்ல்ட். என்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல லாஸ்ட் 4-5 இயர்ஸ்ல ஓடிடி பயங்கர டாமினேட் ஆயிட்டாங்க சார். ஓடிடி வியூவிங் டாமினேட் ஆனதுனால சினிமாவோட பிசினஸ் மாடலே மாறிச்சு சார். வியாபாரமே மாறிச்சு. அண்ட் வியூவர்ஷிப் மாறிச்சு. ஆல் ஓவர் கண்ட்ரி வேர்ல்ட் வியூவர்ஷிப் இருக்கு. பட் தியேட்டருக்குள்ள வர்ற ஆடியன்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க. அந்த மைண்ட் செட் மாறி இருக்கு. ஸோ இந்த ஹோல் சினாரியோ மாறும்போது பிசினஸ் மாடல் மாறினதுனால நிறைய விஷயங்கள் மாறணும் பேக் எண்ட்ல. அதுதான் இப்போ நடக்குது. என்னோட சீனியர் ஆன நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் இன்னைக்கு பேசி ஒரு நல்ல முடிவு பண்ணுவாங்கிறத நான் நம்புறேன். பட் சேஞ்ச் இஸ் நீடட். ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் இன்னைக்கு
ஒரு விஷயம் நான் தொடறேன்னா எனக்கே தலை சுத்துது. இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ பட்ஜெட்ஸ் இருக்கு, இவ்வளோ செலவாகுது அப்படின்னு. ஆஸ் அன் ஆக்டர் நான் போகும்போது எனக்கு என்னோட பிசினஸ் மாடல் புரிஞ்சதுனால எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் இடிக்குதுன்னா நான் வந்து ஓகே வாங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி ஒரு பிசினஸ் மாடலை மாத்துறேன். இப்படி படம் ஓடிச்சுன்னா எனக்கு இவ்வளவு கிடைக்கும், இல்லைன்னா இப்படி பண்ணலாம். இது ஐ எம் ரெடி டு டூ இட். பட் சேஞ்ச் டசன்ட் ஹேப்பன் ஃப்ரம் மீ. சேஞ்ச் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆல்வேஸ். ஸோ ஐ only ஐம் எக்ஸ்பெக்டிங் அண்ட் ஹோப்பிங் கி எவ்ரிபடி அட் த டாப் அவங்க எல்லாரும் ஒண்ணுக்கு வந்து ஒரு பிசினஸ் மாடலை மாத்தினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அண்ட் இண்டஸ்ட்ரி இன்னும் ஃபிளரிஷ் ஆகும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஃபிளரிஷ் ஆச்சுன்னா entertainment is always going to be there, and a lot of people will get work and livelihood, and we all are dependent on the business model. So this is my thinking. விக்னேஷ்ஜி மாசாவா? இல்ல சார், நான் மாஸ் படங்கள் பண்றது இல்ல. மாசா வச்சாச்சும் மாசா பண்ணுவோம் அப்படிங்கறத நான் பண்ணேன். விக்னேஷ்ஜி இப்போ சார் அவர் ரொம்ப நேரமா கரெக்ட் 100% இருக்கும் சார். இது எனக்கு தெரிஞ்சு ஏ சர்டிஃபிகேட் வராது, இது யூஏ தான் வரும். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்க்கலாம். விக்னேஷ்ஜி ஹாட்ஸ்பாட் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்ல பண்ணும்போது ப்ரொடியூசரை வந்து ஹாட் ஷீட்ல உட்கார வச்சுட்டீங்க ட்ரைலர் போடும்போது. அதே மாதிரி நம்ம விஷ்ணு வைப்பீங்களா? கோர்ட் மூலியமா கோர்ட் எல்லாமே பார்த்தீங்க, என்னன்னா கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொன்னாங்க, இங்கேயே நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாரும் சொன்னாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து அந்த நிலைமை எட்டுமே விட்டுருவீங்களா இல்ல வேற மாதிரி எட்டுமே விட்டுருவீங்களா? தெருவில் கொண்டு போய் விட்டுருவீங்களான்ற மாதிரி கேக்குறீங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல. நீங்க ஆனா ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்கள அங்க விட போறீங்களா இல்லைன்றது நீங்க டிசைட் பண்றது தானே. நான் எனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை பண்ண போறேன். இது ஜஸ்ட் இப்படி யோசிப்போமே, சப்போஸ் அந்த ஹாட்ஸ்பாட் ட்ரெய்லர் அவர் நார்மலா கட் பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் ரீச் ஆயிருக்குமா ஆடியன்ஸ் கிட்ட, இல்ல ப்ராப்ளம் ஆயிருக்குமா? இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்ல சார், அது பண்ண வேண்டியதா இருக்கு சார். இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் மத்தியில, இன்னைக்கு இருக்கிற சினிமால காம்படிஷன்ல we have to be different. கான்ட்ரவர்சி இல்ல சார், we have to be different. அவர் டிஃப்ரெண்டா இருக்க ட்ரை பண்ணாரு, அவ்வளவுதான் நான் சொல்வேன். இந்த கதையே நான் இப்படி ட்ரெய்லர் பண்ணா யாருமே அது நோட்டீஸ் பண்ணுவாங்களே எனக்கு தெரியல. ஆனா நான் இப்படி ட்ரெய்லர் பண்ணேன்னா இருக்கிற கண்டென்ட்டை தானே ட்ரெய்லர் பண்றேன். இப்படி பண்ணா அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்றேன். அது ஸ்மார்ட் திங்கிங்ன்றேன் நான். ஆனா விக்கணும் லாஸ்ட் क्वेश्चन இங்க 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 இருக்கு. ஒரு நிமிஷம் ப்ரோ. ஓகே சொல்லுங்க ப்ரோ. ஹீரோவா டூ மச் ஏறறதா இல்ல ப்ரொடியூசரா கிளம்பறங்கறாரா? இல்ல பிரசன்ட் ப்ரொடியூசர். ஆமா ஆமா. சூப்பர். லாஸ்ட் क्वेश्चन. இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது வந்து கான்ட்ரோவர்சியா பயங்கரமா ட்ரெய்லர் மட்டும் தான் வந்துச்சு. ஆனா நீங்க இப்போ ஒரு போட்டோ போட்டாலே பயங்கர கான்ட்ரோவர்சி ஆகுது. ஏன்னா ஒரு பிரெகிடாவோட ஒரு ஃபேமிலி போட்டோ போட்டிருந்தீங்க, கீழே பயங்கர கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு செகண்ட் மேரேஜா அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அடுத்த வாரம் பார்த்தா நாக சைத்தன்யா வந்து செகண்ட் மேரேஜ் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ அங்கேயே கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி கான்ட்ரவர்சி இருக்கா? அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின், ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ்ல வந்து எல்லா டேர்முமே நீங்க வந்து டச் பண்ணிட்டீங்க, என்னெல்லாம் இங்க பேச முடியாதோ எல்லாத்தையும் நீங்க பேசிட்டீங்க. ஸோ இன்னைக்கு இருக்க ஜென்சி டேர்ம்ஸ்ல வந்து எல்ஜிபிடிக்யூ பத்தி பயங்கரமா எல்லாருமே அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க. அதை பத்தின ஏதாவது இருக்குமா? இல்ல அதை நான் சொல்லிட்டேன்னா ரிவீல் ஆயிரும். பட் ஆனா கண்டிப்பா கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் இருக்கும். அதுல ஸ்பெஷலா ப்ரோ வந்து அந்த கடைசி கதை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார்ல, அந்த கதை நரேட் பண்ணும்போது நான் யோசிச்சேன் கண்டிப்பா இது வந்து, ஏன்னா அந்த கடைசி கதை வந்து சினிமால இருந்துட்டு அந்த கதையை பண்றதுக்கு ஒரு கரேஜ் வேணும். இட் வில் பி வெரி போல்ட் ஃபிலிம். ஆனா கதை கேட்டுட்டு அந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. ஏன்னா சினிமால இருந்துட்டு அதை பண்ணணும்னு நினைக்கிறதுக்கே ஒரு தனி கட்ஸ் வேணும். ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் இருக்கும் அண்ட் எல்லாத்தையும் டச் பண்ணல. பார்ட் 1ல 4 கதை இருந்தது, இதுலயும் வித்தியாசமான அதுல டச் பண்ண எதையுமே இதுல டச் பண்ணல. இதை நீங்க பார்க்கும்போது ஆமால அப்படின்னு தான் தோணும். இதை தாண்டியும் இன்னும் நிறைய கதை பார்ட் 3 பார்ட் 4க்குலாம் கதைகள் இருக்கு. ஸோ இன்னும் டச் பண்ணாத விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ Thank you so much to press and media friends. அழகான கேள்விகள், அழகான பதில்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படத்தையும் நீங்க வந்து தொடர்ந்து அதை என்கரேஜ் பண்ணி நல்ல லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கணும். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை. ஸோ ஹாட்ஸ்பாட் வந்து நான் அமேசான்ல தான் பார்த்தேன் பர்சனலா. அதுக்கு நான் இவர்கிட்ட சாரி கேட்டேன். பட் அதான் நான் சொன்ன மாதிரி நானே ஒரு ஆடியன்ஸா பாத்தீங்கன்னா லைட்டா அது ஒரு ஓடிடில வரும்போது பாத்துக்கலாம் ஒரு மூடுக்கு வரேன். பட் இட்ஸ் நாட் சம்டைம்ஸ் நாட் ரைட். ஸோ யா ப்ளீஸ் வாட்ச்
Hotspot on Amazon and Telugu on Aha. And come and Tamil also Aha. Okay. And come and watch it. Watch Hotspot 2 in theaters. We have to change the way. Thank you so much.